வணக்கம் மணிவண்ணன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மணிவண்ணன். ஸோ இப்போ சீமான் எந்த நிலையில் நிற்கிறாங்க? ஏன்னா இப்போது நீங்கள் கருத்து கணிப்பு உங்களுக்கு வந்து கோவம் வரும், உடனே கருத்து கணிப்புனா எனக்கு ஒன்றும் வரல. கருத்து கணிப்பு எல்லாமே என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நேற்று கூட ஒரு ஒப்பீனியன் போலில் வந்து அது 4 ஃப்ராடு அட்ரஸ் இல்லாதவங்க கருத்து கணிப்பெல்லாம் சார் அஷ்டம் இல்லாத கருத்து கணிப்பெல்லாம் ரிசல்ட்டா சார்? கருத்து கணிப்பு கிடைச்சவங்க 14%ன்றாங்க, சீமானுக்கு 2-3%ங்கிறாங்க சார். விஜய் சீமானுக்கு 4% தான் தந்தி டிவி போட்டான், 8 எடுக்கலையா சார்? கமல்ஹாசனுக்கு 6% போட்டான். சீமான் கருத்து கணிப்பில் போடவே இல்லை. தினகரனுக்கு 8ன்னு போட்டாப்புல, சீமான் 6.5 எடுத்தாப்புல, கமல்ஹாசன் 2 எடுத்தாப்புல, தினகரன் 2 எடுத்தாப்புல. கருத்து கணிப்பில் வராத சீமான் 6.5 எடுத்தாப்புல. ஆனால் இது க்ளோஸ் கான்டெஸ்ட் நினைக்கிறீங்களா? அது அதே கருத்து கணிப்பில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து வித்தியாசம் 2%. ஒரு புண்ணாக்கும் இல்லை சார், தெருப்புழுதியும் இல்லை சார். கொஞ்சம் 4 பேர் அவன் ஃப்ராடு கருத்து கணிப்புன்னு அவன் பிரச்சாரத்துக்கு பண்ணிட்டு இருக்கான் சார். ஸ்டாலின் 15 விழுக்காடு வாக்குகள் எடப்பாடி பழனிசாமியை விட அதிகம் வருவார் சார். குறைஞ்சபட்சம் 2 இலக்கத்தில் தான். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருமா சார்? சார் நான் 2024 சொன்னேன். நான் சொன்னது தானே சார் நடந்து. கருத்து கணிப்பு இருக்கேன் சார், இருக்கலாம். 15% சார் கருத்து கணிப்புக்காரங்க நெல்லையில் 35 விழுக்காடு ரெட்டலை கொடுத்தான் சார். நான் டிக்ளேர் பண்ணேன் தம்பி முதல் பழனிசாமி கிட்ட, ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்களா தம்பி, 3 தொகுதியிலையும் உங்களை டெபாசிட் இழக்க வைக்கிறேன்னு நான் சொன்னேன் சார். 8 விழுக்காடு தான் ரெட்டலை வந்தது திருநெல்வேலியில். 35 விழுக்காடுன்னு சொன்ன கருத்து கணிப்புக்காரன் ஜெயித்தானா? களத்தில் நின்று பன்னீர்செல்வத்தை நீக்கிட்டா நாடாரெல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு 2 ஜாதிகளுக்கு இடையில் மோதலை உருவாக்கி ரத்தம் குடிக்க நினச்ச உங்களோட பீகத்தை அடித்து உடைச்ச ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்தானா? யார் ஜெயித்தா? கருத்து கணிப்பெல்லாம் 35 விழுக்காடு ரெட்டலைக்கு சொன்னாங்களா இல்லையா? திருநெல்வேலியில் 3 இடத்துல டெபாசிட் இழக்க வைப்போம்னு மிதுன் பழனிசாமி ஐயாவுக்கு சவால் விட்டு 3 இடத்துல டெபாசிட் இழக்க வச்சோமா இல்லையா? நான் நடந்தது தாங்க சொல்கிறேன். தம்பி மிதுன் மேலே எனக்கு பாசம் தான். எத்தனை நாள் தொழில் பண்ணுறாரு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கட்டு, மிகப்பெரிய தொழில் 20,000 தம்பி வரட்டு, அது வேறு விஷயம். களத்துக்குள்ளே நாம் சொன்னோமா செய்தோமா நிரூபிச்சோமாங்கிறது தான். மற்றபடி தம்பி மேலே பாசம் தான் சார். இப்போ நாம் தமிழர் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா, அவங்க வந்து 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் முத ஆளாக போட்டவங்க அவங்க தான். இப்போ பிரச்சாரத்துக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், நேற்று திருத்தணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடியே அவங்க கேண்டிடேட்ஸ்லாம் வந்து களப்பணி ஆற்ற தொடங்கிட்டாங்க. அவர் நல்லா தான் பேசுகிறாரு, ரொம்ப இதில் எல்லாம் மீடியாவில் நல்லா வியூஸ் போகுது. அவர் பேசுகிறத எதிர்கட்சிக்காரங்களும் கேட்குறாங்க. ஈவன் அவங்களோட ஆட்கள் பேசுகிறது, அந்த கட்சியில் இருக்கவங்க பேசுகிறவங்களும் இளைஞர்கள் பேசுகிறதையும் கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா சார்? எவ்வளோ நாள் இப்படியே தனியாக இருந்து இந்த 7-8%லேயே அவர் இருந்துட்டு எப்போ ஆட்சி பிடிப்பார்? இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ப்ராக்மேட்டிக்காக திங்க் பண்ணால் அது பாசிபிளா சார்? என்றைக்கு அவர் ஆட்சி பிடிக்கிறது? அதுக்குள்ளே அவருக்கு 90 வயசு ஆகிடும். சீமான் மேலே உங்களுக்குள்ள கரிசனத்தை நான் பாராட்டுறேன். அவருக்கு 90 வயசாவது இல்லையோ, நீங்கள் ஒரு நேர்மையான ஆளுன்னு நினைக்கிறேன் சார். நேர்மை போதுமா சார்? நான் பாரேன், நீங்கள் ஒரு நேர்மையான ஆளுன்னு நினைக்கிறேன். நேர்மையாக எனக்கு பதில் சொல்லணும். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சீமான் 1.1 விழுக்காடு வாக்கெடுத்தார். இன்னைக்கு சீமான் 8.2 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கார். யாரை பலகீனப்படுத்தி இந்த வாக்கெடுத்திருக்கிறார்? ஆனால் சார் அதுக்கு எவ்வளோ சார் பதில் சொல்லுங்க சார். யாரை பலகீனப்படுத்தி எடுத்திருக்கிறாரு? இருக்கிற இதுல தான் எடப்பாடிக்கு கைக்கூலிகள் தான் வந்து இந்த உண்மையை மறைக்கிறாங்க. நீங்க எடப்பாடி கைக்கூலின்னு உங்களை நினைக்கல. யாரை பலகீனப்படுத்திங்கிறதுல பதில் சொல்லுங்க. இல்ல 2 பெரிய பார்ட்டி கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. இல்ல எடப்பாடி கிட்ட தான் எடுத்திருக்காரு. ஸ்டாலின் வளர்ந்திருக்கிறாரு. ஓ, ஸ்டாலின் வளர்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்க? ஆமா. ஸ்டாலின் கிட்ட இருந்து என்டி கிட்ட போவே இல்லையா? அந்த ஓட்டு எடப்பாடி கிட்ட எடுத்தாருங்க இருக்கு ஆதாரம். தெளிவா என்ன பதிவு செய்ய விடுங்க. அது எதை வச்சு சொல்றீங்க சார்? அதான் ஆதாரத்தை சொல்லும் போது எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்குறீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். எவனை வேணாலும் இருத்துங்க, நியூஸ் சேனல் என்ன இருத்துங்க. இவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க சார். நான் இப்போ நம்ம வந்து சார் என் ரிப்ளையை சொல்றது கடையில் நீங்க என்ன சார் என்கிட்ட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. என்ன சார் நீங்க இவ்வளவுக்குள்ள நான் ஒரு ரிப்ளையை தெளிவா கொடுக்க போறேன்னு சொல்லும்போது குறுக்க கேள்வி ஏண்ட பதில வாங்காம கேட்டீங்க. ஏடிஎம்கே கிட்ட இருந்து அவர் எடுத்தாருங்கறீங்க. அதுதானே சார் நான் ஆதாரத்தை சொல்ல வரேன்னு சொல்லும்போது திரும்ப ஆதாரத்தை சொல்லாம 4 நிமிஷம் இழுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். நான் சொல்லி முடிக்காதவரை எதிர்கேள்வி கேட்காம இருக்கீங்களா மணிவண்ணன்? ஓகே ஓகே. ஆதாரத்தோட அடிக்கிறேன். நியூஸ் சேனல் உட்கார வை, சிவி சண்முகத்தை என்னை உட்கார வைங்க. ஆதாரத்தோட அடிச்சு இந்த பொய் போலிகளோட முகத்தரையை கிழிச்சு எறிகிறேன். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டு சீமான் எடுத்த வாக்கு 1.1. இன்னைக்கு சீமான் எடுத்த வாக்கு 8.22. எப்படி
இந்த 7.1 விழுக்காடு வாக்க உயர்ந்திருக்கிறாரு. எடப்பாடி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது அதிமுக எடுத்தது 41 விழுக்காடு. இன்னைக்கு அதிமுகவின் வாக்கு 20 விழுக்காடு. சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இதை அறிவு நாணயம் உள்ள அரசியல் விமர்சகர்கள் ஒத்துக்கணும். சீமானுக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. நீ பார்லிமெண்ட் அசம்பிளி தெற்றி திரிக்கிற வேலையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது யாரும். அதான் நியூஸ் சேனலே உட்காந்து பேசிடலாங்கிறேன் உங்ககிட்ட மணிவண்ணனையும் தாண்டி. அப்ப எடப்பாடியின் பலகீனத்தில் சீமான் வளர்றாரு. இனிமேட்டு அப்படிதான் வளருவார். அப்படி வளருவாருங்கிறது ஏன் கருத்து, நீங்க மாற்று கருத்து சொல்லலாம். இதுவரை வளர்ந்திருக்கிறாருங்கிறத மறுக்கிறவன் அறிவு நாணயம் மற்றும் நயவஞ்சக நரி. அது நீங்க நேர்மையான ஆளா? உங்களை லாக் பண்றேன் சார், நீங்க நேர்மையான ஆளா? அப்ப நான் சொல்றது உண்மையா பொய்யா? இல்ல அரசியல் சார் நடந்த விஷயத்தை நீங்களும் இல்லை யாரும் மறுத்து பேச முடியாது. நாளைக்கு நடக்கிறதுல என்ன வேணாலும் பேசலாம். நடந்ததை மறித்து பேசுறது அறிவு நாணயமற்ற செயல். சீமான் வாக்குகள்லாம் தாவே போகுது அப்படின்னு ஒரு கோபத்துல நீங்க சார் அது கற்பனை ஏட்டு சொரக்கா. இது நடந்தது. இதுதான் அறிவு நாணயமற்றவர்களுக்கு செயல். நீங்க கற்பனை என்ன வேணாலும் சொல்லுங்க, நடந்ததை மறைக்கிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு சார். உங்க மரியாதை எல்லாம் குப்பை கூட எழுதி போடுங்க சார். அவர் வந்து ஒரு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா வரணும், அதெல்லாம் வேற விஷயம் சார். சார் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை. சார் நான் சொல்றது அதை எப்போ ரீச் பண்ணுவாரு சார்? நடந்த விஷயம் உண்மையா பொய்யா? கரெக்டு தான். எடப்பாடியை பலகீனப்படுத்தி மீண்டும் வளருவார் சீமான். எடப்பாடி மட்டும் தான் பலகீனப்படுத்திருக்காரா? எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர்றார். இன்னைக்கு ஏகலைவன் கூட அதை தப்பு, நான் அவங்கள மறுத்து வீடியோ போட போறேன்னாரு. போடு தம்பி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தம்பி தான் அவன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் சொல்ற தரவு உண்மையா பொய்யா? இன்னும் சொல்றேன், அதிமுக ஆட்சி அமைஞ்ச இடம் புதுச்சேரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முத அங்க சீமானுக்கு ரெட்டலைக்கு 4வது இடம். சீமானுக்கு வேட்பாளரோட வாக்கு குறைவு. கூட்டணியில் நின்ற ரெட்டலைக்கு சீமானோட வாக்கு குறைவு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது விளவங்கோட்டில் சீமானுக்கு கிடைச்ச வாக்கு சில 100 வாக்குகள். இன்னைக்கு ரெட்டலையோட சீமானுக்கு வாக்கு அதிகம். தென் மாவட்டத்தில் 7 தொகுதிகளில் கூட்டணியா எடப்பாடி கிடைச்ச வாக்கை விட 10 தொகுதிகளில் தனிச்சு நின்ற சீமானுக்கு வாக்கு அதிகம். இதை எத்தனை பத்திரிகைகள் நேர்மையா நானுமையா பேசியிருப்பான்? எத்தனை சர்வே கண்டிப்பா இது கணிப்பு இல்ல சார், நடந்த விஷயத்தை சொல்றேன் சார். ஃபேக்ட் தான் சார். சும்மா நீங்க புரியாம இருந்துகிட்டு அது ஃபேக்ட் தான். அவர் வந்து மற்ற கட்சிகள்லாம் பணம் கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டத்தை கூட்டும் போதும் அதுக்குள்ள கூடலாம் வரல சார். அதுக்குள்ளலாம் வரல சார். சார் அதுக்குள்ளலாம் வரல சார். அதுக்குள்ளலாம் என்னோட கேள்வி என்னன்னா சார், அது எவ்வளவு காலம் இப்படியே பேசி பேசி வாக்கு நீ பொறுத்திருந்து பாருங்க, ஒவ்வொரு தேர்தலும் பாருங்க. சோ அவர் எப்போ சிஎம்மா வருவார்? மக்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனால் இது பாசிபிளா சார்? ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற 2 பெரிய ஜாம்பவான்களை நீங்க எடப்பாடி அவர் பலகீனப்படுத்திட்டாருங்கிற ஆதாரத்தை ஒத்துக்கிறதுக்கு மணிவண்ணனுக்கு மனசு இல்லையே. தீல மிதிச்ச மாதிரி அலறீங்களா? அந்த எடப்பாடியோட வாக்குகளை தான் பிஜேபி எடுத்து வளர்றாங்க. இப்போ வந்து கடைசியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்கு வாங்கினாங்க பிஜேபி. அது யாரோட வாக்குங்கிறீங்க? அந்த வாக்கு தான் சீமானுக்கு வரப்போகுது, எடப்பாடிக்கு எதிராக வரப்போகுது. இல்லை முன்னாடி வந்தது எடப்பாடி ஜெயலலிதா எடுத்த வாக்கு தான். ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் கருணாநிதி கடையில் ஜெயலலிதாவை கடத்தி போட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வாக்கு எடுக்கான் சார். எவ்வளோ போல்னஸ் அது! ஜெயலலிதாவை என்ன சொல்கிறான்னு வேணா நீங்கள் எடுத்துக்கிடுங்க. அது கேசி பழனிசாமி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆமாம், கருணாநிதி ஜெயலலிதா கடையில் கடத்தி தான் போட்டிருக்கு ஜெயலலிதாவை, கடற்கரையில் உள்ளது சொல்கிறார். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஆனால் ஓங்கி அடித்து 8.2 வாக்கு எடுத்தவர் ஈரோடு கிழக்கில் 16 விழுக்காடு வாக்கு எடுக்கிறாருல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அடிச்சுக்கிட்டு எடப்பாடி களத்தை விட்டு ஓடிய கோலை நாயின்னு அதிமுக நிக்காத போதே அவர் வந்து அதுதான் சார். நீங்க நிக்காத போதே அவருக்கு கம்மியாக வாக்கு வருது சார். 16 விழுக்காடு அதிமுக வாக்கு அங்கே போயிருக்கணுமே சார். அதுதான் சார் 16 எடுத்தாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது கரெக்ட் தான், பட் அதுக்கு மேலே வந்துருக்கணுமே. ஓகே, 16 தான் வந்திருக்கு. நான் மேலே வந்ததை நான் சொல்ல முடியாது. ஏன் டிஎம்கே போச்சு அந்த வாக்கு? அது அந்த இடத்துல தான் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் சொல்றபடி பார்த்தா அதிமுக வாக்கு ஆல்ரெடி அவர் எடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா இஃப் ஹீ இஸ் ஈட்டிங் அவுட் இது ஏடிஎம்கே ஓட்ஸ், அப்போனா அவர் வந்து அப்பயே அந்த வாக்குகளை எடுத்து சார் இவ்வளோதான் பெரிய இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சது. நிற்காத எடப்பாடியை களத்து விட்டு கோலை நாயின்னு எடப்பாடியை என்டிஏ விஜய் அடிக்கிறாருல்ல, அது போல்னஸ் தானே. ஸோ இப்போ வர்ற தேர்தலில் பெரிய சதவீதம் அது நீங்கள் ஒன்று வராதுன்னு கூட ப்ரிடிக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள் சார், எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? நிச்சயமாக இதை விட பெரிய ஜம்பு வரும். அதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன். எடப்பாடி நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்கிறார். பாஜகவும் காங்கிரஸும் நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு எடப்பாடி சொன்னார். சொல்லிட்டு பாஜகவோட சரண்டர் ஆயிருக்காரு, பல்டிசாமி ஆயிருக்காரு. சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு.
விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தில் எடப்பாடி நிற்கல, சீமான் நின்னார். நான் தரவுகளோட தான் சார் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் இரிட்டேட் பண்ணி உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டாலும் என்கிட்ட உள்ள தரவு. எனக்கு உள்நோக்கம் இல்லை சார், எனக்கு வந்து ஒரு மேபி ஒரு ஆதங்கமாக கூட இருக்கலாம். எனக்குள்ள அவரு அது உங்க ஆதங்கம் இருக்கிறாரு, இவ்வளோ யோசிக்கிறாரு, அவர் ஏன் தனியாக நின்று இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அது அவர் முடிவு சார். நான் என்னோட தரவுகளை எந்த சர்வே பார்ட்டி பேசியிருக்கிறான் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நான் சொல்கிறத உண்மைகளை இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே யார் பேசியிருக்கான், யார் கேட்டிருக்கா? அப்போ நான் நேர்மையாக தரவுகளோடு பேசுகிறேன். அப்போ நம்ம உள்நோக்கத்தோட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பிரதமரை முடிவு பண்ணுவோம், காங்கிரஸும் பாஜகவும் நாட்டுக்கு தேவையில்லாத அணின்னு சொன்னாரா இல்லையா? அவர் ஒரு தோல்வியில் தோண்டு போய் பாஜக கூட்டணி போயிருக்கிறா இல்லையா? சீமான் போல்டா நிற்கிறாரா இல்லையா? அப்போ மக்கள் போல்டா நிற்கிறவன் மதிப்பானா இல்லையா? கண்டிப்பாக. ஒன்று, விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குலையும் களத்துக்குள்ளே எடப்பாடி வரலையா இல்லையா? சீமான் களத்துக்குள்ளே நின்றவர் களத்தை விட்டு ஓடிய கோலை டேஷ்கள், கடுமையான வார்த்தை. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. ஜெயலலிதா பற்றி பேசுனது நான் பயன்படுத்த விரும்பல. பட் ஏன் பயன்படுத்துகிறான்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லி தான் அவர் வாக்கெடுத்துட்டு இருக்கிறாருங்கிறத புரியணும். அதிமுக நிக்கல ஓட்டு எடுத்தாருலாம் பேசக்கூடாது. ஜெயலலிதாவை கடத்தி போட்டுருக்குன்னு சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தார். கடுமையான வார்த்தை. கேசி பழனிசாமி பதில் கொடுத்தாரு. அப்போ அந்த ஓட்டு அவருக்கு போடக்கூடிய ஓட்டு. அதெல்லாம் கரெக்ட் சார். ஆனால் இப்போது நீங்கள் ஆல்ரெடி நம்ம பணம் வச்சு இருக்கிற பார்ட்டிஸ் தான் வந்து பெரிய அளவில், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே அதை அவங்க செலவு பண்ணுறதுலையா இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு வந்து அதை தேர்தல் நாளுக்கு முந்தின நாள் வந்து ஒரு லஞ்சமாக கொடுத்து ஓட்டு வாங்குறதுலையா இருக்கட்டும், சீமான் அதை செய்யலை. அந்த அளவில் பெரிய அளவில் அவரை வந்து நம்ம மதிக்கணும், பாராட்டணும். அவர் மாதிரி ஒரு தலைவர் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரியான பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற விஷயம் இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கும்போது சீமானால் அதை தாக்கு பிடிக்க முடியுமா சார்? அந்த கல்ச்சர் வருத்தப்படுறீங்க. நீங்கள் வருத்தப்படுறீங்க. அவரை ஒரு பாட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவர் எப்போ ஆடு நனையுதுன்னு ஓனாயா அழுது, ஆடு நனையுதுன்னு ஓனாயா அழுது. ஒரு பயனான இருந்தா அதுக்கு வந்து அதான் ஆடு நனையுதுன்னு ஓனாயா அழுதுன்னு கேட்டாச்சுல்ல பதில். ஆடு நனையுதுன்னு ஓனாயா அழுதுன்னு கேட்டாச்சா? இல்ல சார், நீங்க அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் தான் கேட்கணும். உங்களை ஒட்டுமொத்தமா அடிச்சுட்டேன். ஆடு நனையுதுன்னு அழக்கூடிய ஓநாய்கள் தான் இந்த. நானும் அதை தான் கேட்குறேன் சார். இப்போ ஒரு பயனான இருந்தா டெஸ்டினேஷன் இருக்கணும். அவருக்கு வந்து சிஎம் ஆகிறது சார். ஆடு நனையுதுன்னு அழக்கூடிய ஓநாய்கள் இதை. சரி, இனிமேல் நான் ஒன்றும் பேச முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி.